இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக கூறுகிறார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். இந்த வசனத்திலே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 வழிகளை குறித்தும் அந்த வழிகளின் 2 முடிவை குறித்தும் குறிப்பாக இங்கே விளக்குகிறார். 2 வழிகள், அந்த வழிகள் நடத்தும் பாதையின் முடிவுகள் என்று 2 கருத்தை சொல்லுகிறார். தேவன் எல்லா மனுஷர்களுக்கு முன்பாக 2 வழியை வைத்திருக்கிறார். ஒன்று ஜீவனுக்கு வழிநடத்தும் பாதை, இன்னொன்று கேட்டுக்கு அழிவுக்கு வழிநடத்தும் பாதை. உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கையில் எல்லா மனிதர்களுக்கு முன்பாக 2 பாதை வைக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வழிகளிலே நின்று பூர்வீக வழி எது என்று கேட்டு நல்ல வழி எது என்று விசாரித்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார். இயேசு இந்த வசனத்திலே ஜீவனுக்கு வழி நடத்தக்கூடிய நல்ல வழியில் நடவுங்கள் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அந்த வழிகளை குறித்து விவரிக்கும் போது ஜீவனுக்கு போகக்கூடிய வழியை குறித்து சொல்லுகிறார். இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி, அதை கண்டுபிடித்து அதன் வழியாக நடக்கிறவர்கள் சிலர் என்று இயேசு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். மற்றொரு வழி விரிவும் விசாலமான பாதை, அது கேட்டுக்கு வழி நடத்தும் பாதை. அதன் முடிவு அழிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் உண்டு. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழியும் உண்டு, அதன் முடிவோ மரண வழி. நம்முடைய பார்வைக்கு ஒரு வழி செம்மையாய் தெரியலாம், பட் அந்த வழி எங்கே நம்மை வழி நடத்துகிறது என்று விசாரித்து நாம் செல்ல வேண்டும். செம்மையாய் தோன்றலாம், விசாலமாய் தெரியலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத விசாலமான ஒரு பாதை போல் இருக்கலாம். பட் அந்த வழி ஒரு மனிதனை எங்கே வழி நடத்துகிறது என்று தெரிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. இயேசு குறிப்பிடுகிறார், ஜீவனுக்கு வழி நடத்தக்கூடிய பாதையில் நீங்கள் செல்லுங்கள். அது இடுக்கமானதாக இருந்தாலும் நெருக்கமானதாக இருந்தாலும் அதில் செல்லுங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் வழிகளை சூஸ் பண்ணி அதில் நடக்க வேண்டிய அந்த சூசிங் பவர், இதான் நாம் செல்ல வேண்டிய பாதை என்று தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதருடைய கையிலே கொடுத்திருக்கிறார். மிருகங்களை பார்க்கிலும் பறவைகளை பார்க்கிலும் மனிதனுக்கு விசேஷித்த அறிவை கொடுத்திருக்கிறார். இது நல்லது, இது கெட்டது என்று மனிதனால் தெரிந்து கொள்ள முடியும். மனிதன் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த உரிமையை மனிதனிடத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திலே
முதல் சொல்லக்கூடிய ஜீவனுக்கு போகிற வாசல், the way to heaven. ஜீவனுக்கு, ஜீவன் என்றால் ஒரு லைஃப், நித்திய வாழ்வுக்கு நடத்தக்கூடிய பாதை என்று சொல்லுகிறார். அந்த பாதையை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை தேடிதான் கண்டுபிடிக்க வேண்டும். எரேமியா சொன்னது போல நல்ல வழி எது என்று விசாரித்து அறிந்து அந்த வழியை ஃபாலோ பண்ணுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஜீவனுக்கு போகக்கூடிய வாசல் எது என்று கேட்டால் கர்த்தராய் இயேசுவே அந்த வழியாயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஐ ஆம் த வே டு ஹெவன். நான் தான் ஜீவனுக்கு போகக்கூடிய வாசல் என்று இயேசு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வாசல்களில் ஒரு வாசல் அல்ல. ஐ ஆம் த வே. ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜீவனை கண்டடைய முடியும் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அநேகர் சொல்லலாம், எல்லா ஆறுகளும் கடலுக்கு நேராகத்தான் ஓடுகிறது, அதுபோல எல்லா மார்க்கங்களும் மனிதனை பரலோகத்துக்கு நேராகத்தான் நடத்துகிறது என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை கேட்க இனிதாக இருந்தாலும், அக்கார்டிங் டு த பைபிள், வேதத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீசஸ் இஸ் த வே டு ஹெவன். ஒருவன் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால், ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், ஒருவன் தன் ஆத்துமாவுக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கண்டடைய வேண்டும் என்றால், ஜீசஸ் இஸ் த ட்ரூ வே. இயேசுதான் மெய்யான வழியாய் இருக்கிறார். அன்பின் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட உமது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஜீவனுக்கு ஏதுவான உமது வழியில் நடக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். வேண்டிய கிருபை பலனை தாரும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே.